ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலிசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷனுக்காண்டி ஒரு 2 days பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னா வெளியே போவோம்னு சொல்லி அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி காவ்யா வீட்டுக்கு தான் போகிறோம், பெரிய தம்பி வீட்டுக்கு. ஸோ போகிற வழியில் எங்களுக்கு இந்த பட்டர் மில்க் அங்கே ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி அது பட்டர் மில்க் ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்லி பாப்பாவுக்கு ஃப்ரூட் ஜூஸு அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கவும் நான் ஒரு டீயை குடிக்கலான்னு சொல்லி அங்கே ஸ்டாப் பண்ணி கோயில் பக்கத்தில் அங்கே டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. இதுதான் வந்து எங்கள் பெரிய தம்பி இருக்கிற வீடு. ஸோ இது எங்கேன்னா பஞ்சாரா ஹில்ஸு, ஹைதராபாத் சைடு ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் தான் இருக்காங்க இங்கே ரெண்ட்டுக்கு. ஓன் ஹவுஸ் இல்லை, ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ அங்கே தான் கிளம்பி போயிருக்கோம். இப்போது சடனாக ஆக்சுவலாக கிளம்பி போகும்போது தான் வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டவுனிங்குள்ளே தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே ஹில்ஸு. ஸோ அந்த ஹில்ஸ்குள்ளே தான் இருக்குது. டவுனிங்லேருந்து இப்போ இது கேட்டுக்குள்ளே கிளம்பி போயாச்சு. இது ஃபர்ஸ்ட் டோர் இல்லாமல் செகண்ட் டோரில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். ரெடியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அப்போ தான் தலை சீவிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது சரின்ட்டு தலை சீவி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லவும் சரின்ட்டு உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொய்யாப்பழம் அதெல்லாம் கொடுத்து அது ஜூஸு எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக இருப்போம்னு சொல்லி சாராக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்துச்சு காவ்யா. ஸோ அதெல்லாம் தெம்பாக குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாரா அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிச்சு, என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்தவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்து இந்தான்னு சொல்லி கொடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்ட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு 1:30 இருக்கும். அதுக்கப்புறமா கிளம்பும்போது பாதி வழியில் பசி எடுத்துருச்சு எல்லாருக்குமே. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து எங்கன்னா சாப்பிட்லான்னு முடிவு எடுத்தாச்சு. ஆக்சுவலாக 1:30க்கு கிளம்பலான்னு இருந்தோம். ஆனால் சரி ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 o'clock கிளம்பணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வர்ற வழியில் ஃபுல்லாக கோயில் செம்மையாக இருக்குது. எல்லா கோயிலுமே பஞ்சாரா ஹில்ஸில் சூப்பராக இருக்கும். நான் இதுவரை போனதில்லை, இன்னும் வெளியேருந்தான் பார்த்துருக்கீங்க. எல்லாம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் தான் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் நிறைய ஷூட்டிங்ஸ் அந்த ஸ்பாட் தான் இது ஹைதராபாத்தில். ஸோ அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த பஞ்சாரா ஹில்ஸுங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஃபுல்லாக குட்டி குட்டி வீடுங்க, ஃபுல்லாக மலையை தான் அது. அங்கே ஃபுல்லாக குட்டி குட்டி வீடுங்க எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைதராபாத் தான். அதுலேயும் பெத்தம்மா டெம்பிள்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஒரு நாளைக்கு போடுறேன் விலாகு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்திருக்குறோம். இது ஆக்சுவலாக தாபா. நைட்டில் தான் ரொம்ப தாபாஸுங்க யூஸ் பண்ணுவாங்க இங்கே. சரின்ட்டு எல்லோரும் பார்த்தா கார்த்திகா தூங்க வச்சுட்டு சாப்பிட்லான்னு நினச்சா தூங்கவே இல்லை. அதுக்கப்புறமா சரின்ட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாராவுக்கு என்ன பிரியாணி, சாரா அப்பாவுக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ், நானும் காவ்யாவும் சாதம் சாம்பார் அது மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு இருந்தோம். அதுக்குள்ளே நடுவில் கார்த்திகா அழுகாவும் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா சரின்ட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்டு முடித்தோடனே. அதுக்கப்புறமா கிளம்பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேயே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த பார்க்குக்கு போய் கார் பார்க்கிங் போட்டு முடித்ததுக்கப்புறமா தான் அதை நான் பேக்கே மறந்துட்டேன்னு எனக்கே ஞாபகமே வருது. அது அந்த ஹோட்டல்லே மறந்துட்டோம், அந்த தாபாலே மறந்துட்டோம். சரின்ட்டு திரும்ப நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க சாராவோட அப்பா போய் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வந்தார். ஸோ இது மாதிரி யாருக்குன்னா இன்சிடெண்ட் நடந்துட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்க்குக்கு போக போகிறோம். இது இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸான பார்க்கு. ஸோ அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்குறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஃபீலிங்னால் இது தான் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே சிக்னலும் கிடைக்கல. சரி ரீல்ஸ் எடுப்போம்னா அதுவும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட்டு ஃபோன்பேனா கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடலான்னு நினச்சோம், அதுக்கப்புறம் எடுக்க முடியல. நிறையா உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோஸு வீடியோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு.
ஃபோன்பே அலௌட் இல்லை. இன்னொன்று என்னென்னா கேஷ் தான் பே பண்ணோம். ஸோ எங்கள்கிட்ட கேஷ் இல்லாமல் இருந்துச்சு, ஃபோன்பே தான் இருந்துச்சு. ஸோ காவியா தான் பே பண்ணுச்சு கேஷு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் 100 தான் டிக்கெட்டு. உள்ளே போனதுக்கப்புறமா பக்கத்தில் அங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 150 பேர்ட்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது, அதுக்குள்ளே என்ட்ரி பண்ணோம். ஆக்சுவலாக 150ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ட்ரி ஃபீஸை 200 உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்காண்டி தனியாக இருக்கிறது. ஸோ அதுக்கு நாங்கள் போகல, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே என்னத்தை போய் பார்ப்போம், இதுவே ரொம்ப லாங்காக இருக்குது. நடந்தே ரொம்ப நேரம் ஆச்சு. பார்த்திங்கன்னா சாரா என்ஜாய் பண்ணால எல்லாம் இந்த பார்க்கில் மட்டும். ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. என்னென்னா சிக்னல் இஷ்யூ தான் இருக்குது, மற்றபடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்னென்னா பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஜாலியாக விளாட்லாம். இங்கெல்லாம் அந்த சீசா, அப்புறம் நிறைய திங்ஸ் இருக்குது அங்கே விளாட்றதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ தான் பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணினே இருக்காங்கன்னா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் என்னென்னா இதிலெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்கிற மாதிரி, தாமரைப்பூ இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியுது அதில் எதுவுமே இல்லைன்னு. வேறு இந்த ரோஸ் செடிங்க மட்டும்தான் அழகாக தெரிஞ்சிச்சு, ரோஸ் ஒயிட்டு பிங்க்கு எல்லாமே. ஸோ இங்கே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் கூட நான் அப்லோட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனா பறிப்போமான்னு சொல்லி சாரா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அம்மா ஒரே ஒரு ரோஸ்மான்னு. ஆனால் வேண்டான்னு சொல்லியாச்சு, ஏன்னா அங்கேருந்து எல்லோரும் செக்யூரிட்டி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாதையில் தான் ஒரே ஒரு கொஞ்சோண்டு சிக்னல் வந்தனாலே ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அது ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடக்கணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வேறு நடக்கணும்னு சொல்லி பாப்பாவை தூக்கிட்டெல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லவும் சரின்ட்டு பாதி மட்டும்தான் சுற்றிட்டு அதுக்கப்புறமா போய் அங்கே எங்கேடா கேன்டீன் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டிலாவது தண்ணியாவது குடிச்சிக்குவோன்னு சொல்லி அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது, சன்னு மாதிரி. இந்த சைடு என்ன ஃபயர் நெருப்பு மாதிரி, இந்த சைடு என்னமோ லெஃப்ட் சைடில் என்னமோ சன்னு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா சன்ரைஸு சன்செட்டுங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் பார்த்தோம். அப்புறமா சன்செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட் மட்டும் தெரிஞ்சிச்சு. மேலேருந்து பார்த்தா எல்லாமே கீழே என்னென்ன இருக்குது எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சிருந்துச்சு. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்க ஃபோட்டோஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். சரின்ட்டு கிளம்பி கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சைட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வியூ ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஃபோட்டோவும் இல்லை, எதுவுமே இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு குல்ஃபியை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. கிளம்பிட்டோம். சரி அது அங்கேயே பார்த்தா 6 o'clock ஆயிடுச்சு. சரின்ட்டு நெக்ஸ்ட்டு பிளான் போட்டது அங்கே என்னென்னா சேம் ராம் மந்திர் மாதிரியே இருக்கும், அயோத்தியா டெம்பிள் மாதிரியே இங்கே ஹைதராபாத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் கிளம்பி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரின்ட்டு இப்போ அங்கே கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சின்ன தம்பியும் இந்த பார்க்குக்கு வரலன்னு சொல்லிட்டு சரி சின்ன தம்பியையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லியாச்சு. அங்கே அதுக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் ஃபுல்லாக ரொம்ப சம்மராக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். சரின்ட்டு ஒரு ஃபலூடா மட்டும் சாப்பிட்டுட்டு கார்லேயே சாப்பிட்டுட்டோம் எல்லோரும் 3 பேரும். சாப்பிட்டு முடித்தோன்னா கிளம்பிட்டோம். பார்க்குறதுக்குள்ளே 7:30 ஆயிடுச்சு. சரின்ட்டு தம்பிக்கு கால் பண்ணியிருந்தோம், வரியா நாங்கள் டைரெக்டாக அங்கே வந்துடுறியா இல்லை எங்கள் கூட வந்துடுறியான்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு டைரெக்டாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லுவோம். நாங்கள் சரின்ட்டு வீட்டுக்கிட்டே போயிடலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் சிக்கிந்திராபாத் ட்வின் சிட்டி, ஹைதராபாத் சிக்கிந்திராபாத் ட்வின் சிட்டின்னு சொல்லுவோம்ல, அது இதுதான் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா சிக்கிந்திராபாத். ஸோ சிக்கிந்திராபாத்தில் இதுதான் இப்போது ரொம்ப ஃபேமஸ். இதுதான் டேங்க் பன். ஸோ நடுவில் புத்தர் சிலை இருக்கும். நைட் ஆனால் லைட்டும் எல்லாமே ஃபுல்லாக லைட்டிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நிறையா வியூஸ் எல்லாம் தெரியும்.
ஸோ நிறைய ஃபோட்டோஸு, கேக் கட்டிங்கு எல்லாமே இங்கே தான் இந்த டேங்க் பண்ட் சைடில் அந்த ரோட் சைடில் தான் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் கிளாசிக் கார்டன் ரோடு கிட்ட வந்தாச்சு, வீட்டு பக்கத்துலேயே. ஆக்சுவலாக நான் ஸ்ரவன் சின்ன தம்பி மட்டும்தான் வருவான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்தாங்க பின்னாலே. இது அன்எக்ஸ்பெக்டடு. அதுக்கப்புறமா சரின்ட்டு கிளம்பியாச்சு. ஒரு 8 o'clock இருக்கும். சரின்ட்டு அம்மா வந்ததுக்கப்புறமா கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 1/2 hour கூட இல்லை, பார்த்தீங்கன்னா பாதி வழியிலேயே மழை தூறல் விழுந்த ஆரம்பிச்சிருச்சு. சரி மழை தூறுனா தூரட்டும், எக்ஸிபிஷன் தானே, சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே சரின்ட்டு கிளம்பி திரும்பவும் வந்துட்டோம். சரி வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு நினச்சா, அங்கேயும் பெரிய தம்பி வந்திருந்தான். சரி எதுக்கு வீட்டுக்கு போனோம், மணி இப்போவே 9 மணி ஆக போதில்லை, 10 மணி ஆகிடும் எப்படியும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் ஒரு ஃபோட்டோஸு எடுத்துக்கிட்டோம். வெயிட் பண்ணோம், சரி டிக்கெட் எதுனா கிடைக்குமோ என்னவோன்னு. ஆனால் கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறமா போகிற வழியிலே சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. சரின்னு இங்கே பங்காரு பாபு பிரியாணின்னு சொல்லி அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரொம்ப வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, பிரியாணி சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக நிறைய எடுத்துப்போன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா இலையில எப்போவுமே பிளேட்டில் வச்சு தருவாங்க. பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணியே இல்லை, அது என்னென்னா கார சாதம் மாதிரி இருந்துச்சு. காரம் போட்டு உப்பு, காரம், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஒரு பிளேட் மட்டும் இல்லை, ஒரு பிளேட் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். காவியா அன்றைக்கி டியூஸ்டேங்கிறனால சாப்பிடல, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாது. ஸோ அதுக்கு மட்டும் எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்துச்சு. சரி மஷ்ரூம் பிரியாணி தான் நினைக்கிறேன், மஷ்ரூமாக பண்ணிடும், எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணிருச்சு. அதுவும் ரொம்ப நல்லாவே இல்லை, அதுவும் வேண்டான்னு சொல்லியாச்சு. சரி அந்த பார்சலை மட்டும் கட்டி கொடுக்க சொன்னால் பார்சலும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. திரும்ப பெரிய தம்பி தான் பேசினாங்க, அது எப்படி பார்சல் கட்டி கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி. சரி நம்ம சாப்பிட்லனாலும் அட்லீஸ்ட் யாருக்காவது சாப்பிடுவாங்கள்ல ரோட் சைட்லன்னு சொல்லி கட்டிக்கிட்டு போயிடலான்னு சொல்லி அதை கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இதுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னா கார்த்திகா பாப்பா ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ்க்குள்ளெல்லாம் ஃபோஸ் கொடுத்துக்கிட்டு உட்காந்துன்னு இருந்துச்சு அம்மா கிட்டே. அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறமா பஞ்சாரா ஹில்ஸ் சைடு தான் ஹோட்டல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த ஹோட்டல் நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு வந்துருந்தோம். அங்கே வந்து பிரியாணி கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டர் நானு ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தோம். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னு சொல்லவும் சரின்ட்டு சிக்கன் மட்டும்தான் கேட்டிருந்தோம். சரின்ட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி. போகிற வழியில் என்னென்னா, சின்ன தம்பிக்கு எங்கள் பான் ஷாப் இருந்துச்சு. அந்த பான் ஷாப்பில் பான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அவள் போய் வாங்கிட்டு வந்து, பான் ஸ்வீட் பான் இது, ஸோ அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அவை கிளம்பி சாப்பிட்டுக்கிட்டு சரின்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா பட்டை கிட்ட எல்லாம் அடிச்சுக்கிட்டு துரையில எல்லாம் வந்திருந்தான் சாமியை கும்பிடலான்னு. பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ அட்லீஸ்ட் அந்த பானாவது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னான். 50 ரூபா ஒரு ஸ்வீட் பான். ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சரின்ட்டு காவியா ஸ்ரீதருக்கெல்லாம் பாய் சொன்னோம். பார்த்தீங்கன்னா கார்த்தியா பாயின்னு சொல்லுது எங்களுக்கே, நீங்கள் போங்க நான் எங்கள் ஸ்ரீதர் மாமா காவியாத்தையோட போகிறேன்னு சொல்லி அவள் வரமாட்டேங்கிறான் எங்கள்கிட்ட. சரின்ட்டு அவளை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மணி ஒரு 11 மணி இருக்கும் நாங்கள் வர்றதுக்கே. 11 டெய்லி நாங்கள் படுக்கிறதே ஒரு 12 மணி ஆகுது, ஒரு 2-3 டேஸாக அந்த டைமில் மட்டும். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி இருந்தோம். ஸோ சரின்ட்டு அப்புறமா வர்றதுக்கே 11:30, வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே 11:30 ஆயிடுச்சு. ஸோ வர்ற வழியில் அம்மாவையும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுங்க. இதுதான் என்னோடய அப்லோட் வீடியோஸ் பண்ணது. இது என்னமோ ஃபோட்டோஸ் எடுத்தது. ஸோ அங்கே அந்த கார்டனில் எடுத்தது. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் என்னோட வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன்னா என்னோட ஆர்டர்ஸ் 2-3 இருக்குது. அதனால தான் அந்த ஆர்டர் கொஞ்சம் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்லி தான் நான் வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது. நான் கண்டிப்பாக போடுறேன். கூடிய சீக்கிரம் என்னோட ஆர்டர்ஸ் கூட வீடியோஸ் கூட கண்டிப்பாக போட்டேன். அது எப்படி இருக்குன்னு அதுலேயும் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப்